வணக்கம். வேல்முருகன் கிச்சனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெங்காய சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை வதக்கி தான் அரைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு தக்காளி, கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 4 பல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சிவப்பு மிளகாய் ரெட் சில்லி 3. இது விதை இருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்குது, அதனால் உங்களுக்கு கலர் தேவைன்னா ரெட் சில்லி போட்டுக்கோங்க, இல்லைன்னா சாதா மிளகாவே போட்டுக்கலாம். நான் 1 மட்டும் இல்லை வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக சின்னதாக ஒரு புளி, இத்தனோண்டா இந்த சைஸ் போதும். கருவேப்பிலை வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு லாஸ்ட்டாக தாளிக்கிறதுக்கு கடுகு, ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இட்லியை ஊற்றி வைக்கலாம். இல்லை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இட்லி வேக வைக்கிறதுக்கு. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி சிலிக்கான் ப்ரஷ் வேல்முருகன் கிச்சன் .ஸ்டோரில் கிடைக்குது. 10% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இட்லி தட்டை நம்ம வைக்கும்போது இந்த ரவுண்டு நேருக்கு நேரம் வர்ற மாதிரி வைக்கக்கூடாது. இந்த ஹோல்ஸ் வருது பார்த்தீங்களா, அதை கீழே இருக்கிற மாவுக்கு நேரம் வர்ற மாதிரி வைக்கணும். இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று வேர்வை பட்டு சரியாக இருக்காது இட்லி. பிகினர்ஸாக இருந்தால் பார்த்து இது பண்ணுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை இதில் வச்சிடலாம். வச்சுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஃபுல் ஸ்பீடில் இட்லி வைக்காதீங்க. இப்போ இட்லி வேகட்டும். நம்ம சட்னிக்கு தேவையானதை நம்ம வதக்கிக்கலாம். இந்த அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சட்னி செய்யும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் எல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க, நல்லாயிருக்கும். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. கடலைப்பருப்பு இதில் போட்டுக்கலாம். 50 கிராம் கடலைப்பருப்பு. கருக விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கலர் மாறினோடனே மற்ற பொருளுங்களை நம்ம சேர்க்கலாம். இப்போ கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டு வருது பாருங்க. கலர் நல்லா மாறிடுச்சு. ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலராக தெரியுது. இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. மிளகாய் போட்டுடலாம். புளியை இதோட போட்டுடலாம். வெங்காயத்தையும் இது கூட போட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப வதக்க வேண்டாம்.
அந்த கண்ணாடி நேரத்துக்கு வர்ற மாதிரி வரும்போது தக்காளி சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு தக்காளி போதும். இது கூடவே தேவையான அளவு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு காரம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா மிளகாவை அதிகமாக சேர்த்துக்கோங்க. உப்பு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு அரைக்கிறதுல நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவு வதங்கினா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலையை போடுங்க. கொஞ்சமாக எவ்வளோ கருவேப்பிலை தேவையோ கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை இது நல்லா உள்ளே அமுக்கி விட்டுருங்க. சட்னி நல்லா வாசனையாக இருக்கும். இந்த சூட்லேயே அது நான் கொஞ்சம் வதங்கிடும். இப்போ நம்ம இதை தட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ கடலைப்பருப்பு இது முருகலாக தான் இருக்குது, கருகலை. லைட் ப்ரௌன் கலர் இருக்கும்போது வெங்காயத்தை கலந்து எல்லாத்தையும் நம்ம வதக்கும் போது இந்த கலர் மாறும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு தோசைக்கு ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நான் இதை மிக்ஸியில் அரைக்கலாம். இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஏற்கனவே வெந்துருச்சான்னு செக் பண்ணால் வேகலை. இப்போ மறுபடியும் கையில் ஈரத்தை தொட்டு பாருங்கள். இட்லி வெந்துருச்சு. இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு காட்டுறேன். நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம தாளித்து வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் போதும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தாளிக்கிறப்ப அடுப்பு நல்லா குறைச்சி விட்டுருங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுடலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது. இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 மிளகாவை பிச்சு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சட்னி மேலே கருவேப்பிலையை வச்சு அது மேலே இதை நம்ம தாளிச்சதை கொட்டிடலாம். சூப்பரான வெங்காய சட்னி ரெடி. இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.